ಜಾನಕಿ ಕಾಂತ ಸ್ಮರಣೆ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ 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 ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿನಾರಾಯಣ 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 ಏನು ಮನವೇ ಹರಿನಾರಾಯಣ ಏನು ಮನಮೇ ಹರಿನಾರಾಯಣ 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 ನಾರಾಯಣ ನಾಮ ಕೀ ಜೈ ವ್ಯಾಪಾರ ಮೆನ್ನಗಾಯಿದ್ದು ವ್ಯಾಪಾರ ಮೆನ್ನಗಾಯಿದ್ದು ಶ್ರೀಪತಿ ಪಾದಾರವಿಂದங்கள் சேவகடம்போது ವ್ಯಾಪಾರಯನಗಾಯಿದ್ದು ಶ್ರೀಪತಿ ಪಾದಾರವಿಂದங்கள் சேவகடம்போது ವ್ಯಾಪಾರಯನಗಾಯಿದ್ದು ஸ்ரீபதி பாதாரவிந்தங்களை நாம சேவிக்கணுமா? ஏன் ஸ்ரீபதி பாதாரவிந்தம்? இன்னைக்கு கார்த்தால ரொம்ப அழகா உஞ்சவர்த்தியில இந்த பட்டை கட்டிண்டு உஞ்சவர்த்தி போகக்கூடிய பாகவதருடைய பாதங்கள்ல கட்ட விரல்ல பொட்டு வைக்கணும். எப்படி? ஏன்னா அந்த உஞ்சவர்த்தி எடுக்கிற பிராமணன் சாட்சாத் நாராயண ஸ்வரூபம். நாராயணன் பேர்ல உஞ்சவர்த்தி எடுத்தாலும் சதா நாராயணன் தான். அந்த நாராயணனுடைய காட்ட விரல்ல ஏன்னு வச்சான்னா இந்த கங்கை உற்பத்தியானது நாராயணனுடைய கால் கட்டை வரல. நாம் அழகா அண்ணா சொன்னார், 3 ராத்திரம் ஜாஹ்னவி செத், 3 ராத்திரி ஜாஹ்னவி. ஜாஹ்னவின்னா என்னன்னா கங்காதேவி ஜான்ஹோபாத்ரா அப்படிங்கிற கூடிய முனிவருடைய காதிலிருந்து வெளியில வந்த வரலாறு. ஆகையினாலே ஜாஹ்னவி அப்படின்னு சொன்னா காதுன்னு அர்த்தம். அதை எல்லாருக்கும் பிராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு பிராணாயாமம் முடிஞ்சதோ அல்லது ஒரு சின்ன வேலைகள் செய்தாலோ அல்லது ஒரு கொட்டாவி விட்டாலோ கங்கை தீர்த்தம் ஒவ்வொருத்தருடைய காதலையும் இருக்கு. எப்படி அந்த தீர்த்தம் ஒவ்வொருத்தருடைய காதல் இருக்கு. சரி, நாம மனுஷாதானே, அந்த ஜான்ஹோமாத்ரா முனிவர்கிட்ட தானே வந்தது. இது ராமாய அப்பதே மாதிரி புஞ்சவர்த்தி பிராமணர் கால் மனுஷன் தானே, எப்படி நாராயணன் வாக்குறது? துவைத மார்க்கத்தில் பகவான் வேறு மனிதன் வேறு. அப்ப இந்த துவைத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உஞ்சவர்த்தியில சாட்சாத் நாராயணன் உஞ்சவர்த்தி அந்த பாகவதர் எப்படி நாராயணன் சொல்றது? இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் விஷயம் இருக்கு. யார் கல்யாணம் பண்ணாலும் அந்த 20 வயசுல கல்யாணம் பண்ணும்போது இன்னாருடைய பௌத்திரன் இன்னாருடைய புத்திரன் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக, அப்ப கண்டிப்பா ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல அந்த ஆண்மகன் மகாவிஷ்ணுவாக வரிக்கப்படுகிறான். அப்படி என்றால் ஹரி நாராயணா 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 என்று சொல்லும் பொழுது ராமனை சொல்லிக்கொண்டு விஷ்ணுவை சொல்லிக்கொண்டு கோவிந்தனை சொல்லிக்கொண்டு ஹரே கிருஷ்ணா கோவிந்தா என்று வீதி முழுவதும் இறைவனை நினைத்துக் கொண்டு பாகவதத்தை பாராயணம் பண்ணிக்கொண்டு நடந்து வரக்கூடிய அந்த சாட்சாத் உஞ்சவர்த்தி பிராமணன் நாராயணனை. அதனாலதான் அவருடைய வலது காலில் தீர்த்தத்தை வச்சு அந்த கட்டவரல்ல வச்சுக்கிறா. அந்த தீர்த்தத்தை எடுத்து தன்ய தன்யகோ பிரதக்ஷிடா சத்குருராயாயே மாச்சி சிகுருராயாச்சி கோடி பிரம்ம ஹத்யாம் ஹரதி பிரம்மஹத்யாம் ஹரதி பிரம்மஹத்யாம் ஹரத் பிரம்மஹத்யாம் ஹரதி கோடி ஜன்ம ஹத்யாகரதி கரிதாம் தண்டவர கோடி பிரம்மஹத்தி ஹரதியாரது. பிரம்மஹத்தி தோஷம் பாருங்கோ, பாகவதருடைய கட்டவாரில் இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியை புரோட்சணம் பண்ணும் போதே உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பண்றதானால், அப்படிப்பட்ட கங்கை துலா மாசத்தில் காவேரியில வந்து குளிச்சா அந்த காவேரியை புரோட்சணம் பண்ணா எவ்வளவு பெருமை. தி ஸ்கொயர் ஆஃப் கோடி, கோடி ஸ்கொயர் பிரம்மஹத்யானிங்கிறது. அதைத்தான் சொல்றா. என்னன்னா இந்த லோகத்தில் உண்டான மக்களுக்கு தான் தாசர் சொல்றார், கண்ட கண்ட வரணும்
ದಂಡವನ್ನು ಮಾಡಿ ಕಂಡವರನು ದಂಡವನು ಮಾಡಿ ಕಂಡವರನು ದಂಡವನ್ನು ಮಾಡಿ ಕಂಡವರನು ದಂಡವನು ಮಾಡಿ ಮಂಡ ಜಡನಾಗಿ ಬಾಳಲಿಲ್ಲ ಮಂಡ ಜಡನಾಗಿ ಬಾಳಲಿಲ್ಲ கண்டவனுக்கெல்லாம் ஜே போட்டு ஜேன்னு போட்டு ஜேயும் காணாம போயிடுத்து, இவனும் காணாம போயிட்டான். அப்ப கண்டதுக்கெல்லாம் நீ ஜேகாரம் போட்டு, அதுக்கு ஒரு ஜேகாரம்னா என்னன்னா ஒரு விஷயம் ஒண்ணுமல்ல, ஒரு சின்ன ஒரு சப்போர்ட். எஸ், இவர் வாழ்க ஜே, ஒரு சப்போர்ட். யார் யாருக்கெல்லாமோ காரணமே இல்லாமல் நான் சப்போர்ட் பண்ணறேனே, இந்த மண்டையை வச்சுண்டு என்ன பிரயோஜனம்? இது மாதிரி பௌராணிகர்களுக்கும் வேத அபியாசம் பண்றவர்களுக்கும் ஒரு ஜே போட்டா வாழ்க்கையில சகலமும் கிடைக்கும்னு புரந்தரதாசு சொல்றார். கண்டு வீழ்விகளும் தன்ன செய்ய வடிட்ட துறையே. இது போன்ற எதிர்காலத்தில் உலகமெல்லாம் அண்ணா சொன்னது போல பௌராணிகர்களும் பாகவதோத்தமர்களும் வேத அபியாசர்களும் வித்தியார்த்திகளும் செழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு காவேரி தாயை வணங்கிக் கொண்டு, இந்த காவேரி தாயினுடைய புராணமானது எப்படி வருகிறது என்றால், ஆதியிலே இந்த துலா காவேரி ஸ்நானத்தை பற்றி இதை கொடுத்தவர்களை எல்லாம் நாம் சற்று நினைவு கூற வேண்டும். மோகனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகனூர்ல கந்தாளை சடகோபாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைஷ்ணவ பெரியவர், சான்ஸ்கிரிட்டிலிருந்து தீர்த்த கட்டங்கள் சான்ஸ்கிரிட், ஆக்னேய புராணம் அப்படிங்கிற ஆக்னேய புராணத்தில் 30 அத்தியாயங்களை கொண்ட அந்த ஸ்லோகங்களை எடுத்து நமக்கு இனிய எளிய தமிழில் மொழிபெயர்த்து சென்னையில் உண்டான பார்க் டவுன் KA மதுரை முதலியார் அப்படிங்கிற அச்சகத்தில் சண்முகானந்தா பிரஸில் அச்சடித்த அந்த புத்தகமானது 1967. அண்ணா சொன்னார், 40 வருஷத்துக்கு முன்னாடி வேதபாராயணத்துக்கு நான் கொடுத்த சம்பாவனை 1000 ரூபாய், இன்னைக்கு நான் கொடுக்கறது 20,000 ரூபாய். அந்த அளவுக்கு என்னை காவேரி தாய் வாழ வைத்திருக்கிறார் சொன்னார். அதுபோல அன்னைக்கு இந்த புத்தகத்தின் விலை 3 ரூபா 50 பைசா. ஆனால் இந்த புத்தகத்தை இன்று நாம் 35 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு பண்ணி வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்போம். இதுபோல நிறைய பேர் எழுதியிருக்கா. எனக்கு என்ன சொல்றோம்னா, பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்ற மாதிரி, எங்கேயோ தாமிரபரணி கரையில் பிறந்து தாமிரபரணிக்கு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு அருளை எங்களுடைய சன்னிதானங்கள் எனக்கு அருள, அந்த சன்னிதானத்தின் அருளினால் மென்மேலும் இந்த மாயவரத்தை ஆயுரமானாலும் ஆயுரமாகாது, அந்த மாயவரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நான் மணக்க ஏதேச்சையாக அவரது தாத்தா, என்னுடைய மனைவியின் தாத்தா ஸ்ரீ பிச்சுராம சாஸ்திரிகள், அவர்களுடைய கிரந்தத்தை எனக்கு அவள் மூலமாக கிடைத்தது. ஏன்னா இன்னைக்கு அழகா சாய்ராமன் சொன்னார், இந்த நிகழ்ச்சியை நீ தம்பதியாக நடத்தினால் மிகச் சிறப்பு என்றார். அதற்கு காரணமே உங்கள் மாயவரத்து பெண்ணே. ஆக பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல் திருநெல்வேலியில் பிறந்து மாயவரத்தில் சம்பந்தம் செய்த ஒரு அந்த மாயவரம் அபயாம்பிகையினுடைய அருளால், மயூரநாத சுவாமிகளுடைய அருளால், இது போன்ற சான்றோர்களுடைய அருளால் மீண்டும் காவேரி புராணத்தை நான் மேலே எடுத்துச் சொல்லலாம். நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்வை சுந்தரராஜ பாகவதருடைய ஹார்மோனியத்துடன் சேர்த்து உலகுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஆசை, ஏதோ பெருமாள் அவருக்கு அந்த மனதை கொடுக்கவில்லை, மென்மேலும் இது போன்ற பெரிய மனதை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, பௌராணிகர் என்று சொல்பவர் தான் இந்த புராணங்களை வெடுத்து சொல்லக்கூடியவர்கள். பௌராணிகர்னு பேர். இந்த பௌராணிகர்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது சூத பௌராணிகர்னு சொல்றார். நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய 18 புராணங்கள் எல்லாம் யாரால் சொல்லப்பட்டது என்றால் அது சூத பௌராணிகர். அதுபோல அதற்காகத்தான் அண்ணா நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும், நான் கண்டினியூ பண்ணணும், நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். சூதர் பௌராணிகர், பௌராணிகர் சூதர், இப்படி வச்சுண்டு அந்த சூத பௌராணிகராலே ஒரு தடவை இந்த ஆர்ஜின் மகா காவேரி புராணம் எங்க வரது அப்படின்னா, உறையூர் அப்படின்னு ஒரு நகர் இருக்கு. அந்த உறையூர் என்பது அந்த காலத்தில் இந்த காவேரி கஷேத்திரத்தில் உண்டான ஒரு ஊராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்.
அப்படிப்பட்ட அந்த உறையூருக்கு ஒரு அரசன் தர்மசேனன் இருந்தான். தர்மவர்மா அரசன் என்றால் சத்திரியன், சத்திரியனுக்கு உண்டான இங்கு சர்மா அங்கு வர்மா. அந்த தர்மவர்மா என்பவர் மகரிஷிகளில் சிறந்தவரான தால்பிய மகரிஷி அப்படின்ற மகரிஷிட்டு போய், மகரிஷியே உமக்கு நமஸ்காரம். இந்த உலகத்திலே கலியுகத்திலே எல்லாராலையும் எல்லா விடயத்தும் எப்பொழுதும் நல்லபடியாகவே செய்து கொண்டே இருக்க முடியாது. யுக தர்மம் செய்ய விடாது. நிறைய பிரச்சனைகள் வரும். மனுஷனுக்கு மட்டுமல்ல, பிராணிகளுக்கு இருக்கும், பிராணிகளுக்கு மட்டுமல்ல, ஜீவனுக்கு இருக்கும், ஜீவனுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கு இருக்கும், தாவரங்களுக்கு மட்டுமல்ல, இயற்கைக்கே இருக்கும். ஆக எதிர்காலத்தை நினைத்து பாருங்கோ, எத்தனையோ வருடத்துக்கு அப்புறம் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ராஜா. இங்க நிறைய ராஜநீதி சொல்ல போறோம். எப்படி எதிர்கால சந்ததியில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் ராஜா. ஆக தன்னுடைய பாரதமே சிறப்பாக இருக்க வேண்டும் எனத்தவன் தான் ராஜா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் அவனுக்கு இந்த வருஷத்தில் கோவில கட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ராஜநீதியில் அந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஜீவர்களுக்கெல்லாம் பாவங்கள் சேரக்கூடாது. அப்படி பாவங்கள் சேர்ந்ததே என்றால் மிக 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 எளிமையான பாபஹரம், பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு வழி வேண்டும். அதற்கு நாம் என்ன பண்றது? எப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை, எப்படிப்பட்ட ஒரு அனுஷ்டானத்தை, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் செய்தால் பக்தியும் முக்தியும் கிடைக்க வழி கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று தர்மவர்மா கேட்கிறார். உடனே தால்பியர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ராஜா. ஒரு நாட்டினுடைய அரசன் தன்னுடைய பிரஜைகளுக்கு எதிர்காலத்திற்காக ஒரு விடயத்தை செய்ய வருகிறான் என்றால் அவனே சிறந்த அரசன். ஆகையினாலே அரசே நீர் வாரும், அதுவும் ஹரிநாமத்தினுடைய பகவான் நாராயணனுடைய திவ்ய சரித்திரங்களையும் எளிமையான விடயங்களையும் கேட்கிறார் சொல்லியிருக்கிறார். ஆகவே உம்மை வரவேற்கிறேன். ஒன்றும் கவலை இல்லை, நான் மெதுவாக சொல்லுறேன். ராஜாக்களில் சிறந்த ராஜா ஹரிச்சந்திர ராஜா, ஹரிச்சந்திர மகராஜன். நாம் இன்னைக்கு சொல்றோம், இந்த உலகத்திலேயே அந்த ஹரிச்சந்திர மகாராஜாவினுடைய ஒரு கேரக்டர் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிறது. அதை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதை விவரித்து சொல்லக்கூடிய இடம் இது அல்ல. அந்த ஹரிச்சந்திரராஜனை வழிபடாமல் யாருமே இருக்க முடியாது. அப்படி அந்த ஹரிச்சந்திரராஜனை எல்லாரும் ஒரு நாள் வழிபட்டு ஆகணும். அதை வழிபட்டாலே சனாதனத்தில் தான் இருக்கான்னு ஆகி போடுது. அதனால இதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஹரிச்சந்திர மகாராஜா, அந்த ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட ஒரு விஷயம் வாழ்நாளில் நடந்தது. அதை உனக்கு சொல்றேன் பார். என்ன தெரியுமா? அந்த ஹரிச்சந்திர மகாராஜாக்கு 2 ரிஷிகள் ஒரு விடயத்தை சொன்னா, எளிமையான விடயம். என்னன்னா, அந்த 2 ரிஷிகள் யாருன்னா அகஸ்தியரும் நாரதரும். பாருங்க, சிவநாமத்தின் சிவரூபமாக இருக்கக்கூடியவர் அகஸ்தியர். நாராயண நாமத்தை சதாஸ்மரணம் பண்ணி நாராயணனாக இருக்கக்கூடியவர் நாரதர். ஆக அகஸ்தியர் சிவரூபம், நாரதர் விஷ்ணு ரூபம். இவா 2 பேரும் சேர்ந்து சொன்னதுனால இந்த காவேரி புராணம் சாட்சாத் சிவனும் விஷ்ணுமே உரைத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளணும். யார் சொல்லியிருக்கா? சாட்சாத் சிவனும் விஷ்ணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றா பாருங்க. எப்படி இருக்குன்னு கேட்டானா, இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்ட இடம் குருக்ஷேத்திரம். இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்ட இடம் குருக்ஷேத்திரம். காவேரி நதி எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. கர்நாடகத்தில் தொடங்கி இங்கே இருக்கு. ஆனா இது சொல்லப்படுற விஷயம் எங்க இருக்கு? வடக்க இருக்கு. இதுலேருந்தே தெரியலையா, ராமேஸ்வரத்துக்கு பூஜை பண்றதுக்கு காசியிலேருந்து வரணும், இங்கேருந்து மண்ணை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும், அங்கேருந்து தீர்த்தத்தை கொண்டு போய். அப்படி என்றால் எப்படி ஒரு ராமேஸ்வர வாரணாசி தீர்த்த விடயங்களை இருக்கிறதோ அதை விட சிறந்த தீர்த்த விடயம் இந்த காவேரி ஸ்நானம்ங்கிறதுக்கு இது ஒன்றே போரும். அந்த குருக்ஷேத்திரத்தில் நடக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால், சௌனகாதி முனிவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அங்கே தினம் தினம் பூஜை செய்து கொண்டு ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணிக்கொண்டு, இந்த ரிஷிகள் எல்லாம் ஏன் அங்கே இருக்கான்னு கேட்டா, குருக்ஷேத்திரம் என்பது மிகச்சிறந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம். ஏன் அந்த ரிஷிகள் எல்லாம் அங்கே இருக்கான்னு கேட்டானா, இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலே காலை மாலை மத்தியான்னிகம் என்கின்ற ஒரு செயல் உண்டு. காலை மாலை மாத்தியானிகம் பண்ணக்கூடிய நேரத்திலே அதிலும் கொண்டு சிறப்பாக சொல்லமானால், மாத்தியானிகம் பண்ணும்போதோ அல்லது கார்த்தாலம் முடிஞ்சு பிரம்ம யஜ்யம்னு ஒன்று உண்டு. இந்த பிரம்ம யஜ்யத்தில் ரிஷி தர்ப்பணம்னு உண்டு.
தேவதர்ப்பணம்னு உண்டு. இந்த தேவதர்ப்பணம் ரிஷி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களெல்லாம் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் குருக்ஷேத்திரத்தில் தினம் தினம் வாங்கணுங்கிறதுக்காக வந்திருக்காள். அதற்காக அவ எல்லாம் பரவி இருக்கா. அப்படிப்பட்ட அந்த ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றான்னா, அவளுக்கு சாப்பாடு என்னன்னா இந்த வேதம் படித்தவங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தம் தான். ரிஷேந்தர்ப்பயாமி சர்வான் தேசாந்தர்ப்பயாமி ரிஷிகனாந்தர்ப்பயாமி ரிஷிபத்ரீந்தர்ப்பயாமி ரிஷிபுத்திராந்தர்ப்பயாமி. ரிஷிபுத்திரனுக்கு கூட இருக்கு போதாயனத்தில் இல்லையா? இப்படி ரிஷிகளெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய அர்க்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றும் அவர்கள் அரூபமாக நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னு அதை சொல்ல போறோம், இந்த காவேரி புராணத்தில் சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட சனகாதி முனிவர்கள் இல்லாமல் அறிவற்ற ஹரிச்சந்திர மகாராஜா இந்த குருக்ஷேத்திரத்தில் போய் ஒரு வேண்டுதலை வைக்கிறதுக்காக கேட்கிறார். எப்படி எப்படி கேட்கிறார்? ஒரு வேண்டுதலை வைக்கிறதுக்காக ஹரிச்சந்திர மகாராஜா கேட்கிறார். அந்த அகஸ்தியரை பார்த்த உடனே ஹரிச்சந்திரன் பாடுறான், குருவினை நினைந்துருகி ஒரு முறை வேண்டி நின்றார். குருமுனை நினைந்துருகி ஒரு முறை வேண்டி நின்றார். குருவுனை உரைந்துருகி ஒரு முறை வேண்டி நின்றால் ஒரு முறை உருகி ஒரு முறை வேண்டி நின்றார். அருமையுடனே அந்த கனமே அருளிடுவான். அருமையுடனே அந்த கனமே அருளிடுவான். குருவினை நினைந்துருகி சடை முடி தரித்து கொண்டு சங்கரன் நினைப்பிலே. சடை முடி தரித்து கொண்டு சங்கரன் நினைப்பிலே. சடை முடி தரித்து கொண்டு சங்கரன் நினைப்பினிலே. சடை முடி தரித்து கொண்டு சங்கரன் நினைப்பினிலே. சடுதியில் வந்திடுவான் குருமுனி அகத்தியனே. சடுதியில் வந்திடுவான் குருமுனி அகத்தியனே. ஒரு முறை வேண்டி நின்றால் அருமையுடனே வந்து அருளை பொழிந்திடுவான். குருவினை நினைந்துருகி. குருவனை நினைச்சு பாடுறான். குரு உடனே அவருடைய மனசுல வருது. என்னன்னு கேட்கிறான். ஹரிச்சந்திரனை பார்த்து அந்த சனகாரி முனிவர்கள் எல்லாம் சொல்றா, ஒண்ணுமே கவலை கிடையாது ஹரிச்சந்திர மகாராஜனே, நீ எப்படிப்பட்ட ஆட்சி செய் அப்படின்னு கேட்டா, நீ பாபத்துல நிறைய இருக்க, அந்த பாபத்துல தான் நீ செய்யல. முதல் பக்தி பிரம்மண்யத்தை போஷிக்கக்கூடிய பக்தி, அது உங்ககிட்ட இருந்தது. முதல் பக்தி பிரம்மண்யத்தை போஷிக்கக்கூடிய பக்தி உங்ககிட்ட இருந்தது. அது மட்டுமல்ல, உங்ககிட்ட நிறைய விடயங்கள் இருந்தது. எப்படிப்பட்ட விடயம் எல்லாம் கேட்டா, சனகாதி முனிவர்கள் உண்மையான ராஜாவை முனிவர்கள் எப்படி வரவேற்கிறார்கள் கூப்பிடுறான் பாருங்க. ராஜதர்மம் காத்திடும் ராஜனே வா வா. ராஜதர்மம் காத்திடும் ராஜனே வா வா. பிராமணத்தை போஷித்த ராஜனே வா வா. பிராமணத்தை போஷித்த ராஜனே வா வா. தவத்துடன் பொறுமையும் கொண்டவனே வா வா. தவத்துடன் பொறுமையும் கொண்டவனே வா வா. தர்மம் வீரம் கொடை கொண்ட மன்னனே வா வா. தர்ம வீரம் கொடை கொண்ட மன்னனே வா வா. ராஜதர்மம் காத்திடும் ராஜனே வா வா. ராஜதர்மம் காத்திடும் ராஜனே வா. இந்த ராஜாவுக்கு ராஜதர்மத்தை காப்பாத்தினவன்னு பேர் இருக்கு. அப்படி ராஜதர்மத்தை காப்பாற்றி கொடை தவம் பொறுமை வீரம் அனைத்தும் கொண்ட உருவமாக இந்த இஷ்வாகு குலத்தில் உள்ள ஹரிச்சந்திரனை கூப்பிட்டு, நீங்க வந்த விடயம் என்ன அப்படின்னு. அப்ப ஹரிச்சந்திர மகாராஜா சொல்றார், வேற ஒண்ணுமல்ல, நான் இந்த ராஜ்யத்திற்கு அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. அந்த அஸ்வமேத யாகம் செய்வதற்கு நீங்களெல்லாம் எனக்கு வழிகாட்ட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். சரி, ஒரு ப்ரொபோசலை ரெண்டு பேர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவான். ஒருத்தர் அந்த அப்ஜெக்ஷன் பண்ணுவது நல்லதுக்காகத்தான் இருக்கும்னு கேட்டால் அது நீங்கள் அழகாக சிவபுராணத்தில் சொல்லலாம், அழகாக கேட்டலாம். அழகாக சொல்லுவார் ஒரு கேரக்டர்.
ஒரு தவறான பாடலுக்கு எமது மன்னவன் பரிசளிக்கிறான் என்றால் அதை கண்டு வருத்தப்படும் முதல் மனிதன் நான். அது என்னன்னா, தவறான பாட்டுக்கு இல்லை, அந்த நூலை சரியாக சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அவர் முயற்சிக்கிறார். இதுதான் விஷயம். இதை மிகச் சிறப்பாக பண்ணுவதற்கு உண்டான உபாயத்தை நாமெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார் நக்கீரர். அதுபோல அரிச்சந்திரன் இந்த துலாக்காவேரியை பெருமையை மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பகவான் ஒரு உத்தரவு போடுறான். அந்த இடத்துல தான் பாருங்கோ, காவேரி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியது தர்மசாஸ்திரா திருக்கல்யாணம். இந்த காவேரி புராணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு முக்கியமானவன் நாம் எல்லாரும் சந்தியாவந்தனத்தில் தெற்க பார்த்து ஒரு நமஸ்காரம் சொல்கிறோம் இல்லையா, யமாய தர்மராஜாய. இந்த தர்மராஜன் சொல்கிறான், தர்மராஜன் கடலை கொடுக்குறான், தர்ம பிரதிநிதி. அஸ்வமேத யாகம் ஹரிச்சந்திரனால் செய்ய முடியாது. என்னப்பா நாங்கள்லாம் சொல்லிட்டோம், அவன் செய்யட்டுமே, அவனுக்கு என்ன நெகட்டிவ் இருக்கு, அவன் செய்யணும். இல்லைன்னா அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. அது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த இப்போ டாக்டர்லாம் சொல்லுவா இல்லையா, உங்களுடைய எல்லா டெஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, யூ ஆர் ஆல் ரைட், பட் இருந்தால் கூட அந்த பல்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லுவோம், ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு அது மாதிரி இவர் சொல்கிறார். ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, அரிச்சந்திர மகாராஜா விஸ்வாமித்திரருடைய ஒரு சின்ன ஆட்சேபனைக்கு உருவாகி கொஞ்ச நாள் அவருடைய காலம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தது. அப்படி புத்தி சுவாதீனம் இல்லாத காலத்திலே அவர் நகரங்களாக அலைந்து கொண்டிருக்கிற போது ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சுனந்தகன் பேரு. அந்த சுனந்தகனுடைய வருகை இவர் பார்த்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் முனிவர் என்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க தெரியாமல் போய்விட்டார். ஆகையினாலே ஒரு முனிவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நல்லா பாருங்கோ, மனுஷன்னா கொடுக்கணும், ராஜான்னா அதை விட சிறப்பாக பண்ணணும். இங்கே என்னன்னா, புத்தி சுவாதீனம் இல்லாமனாக இருந்தால் கூட தவசிரேஷ்டர்களை பார்த்தால் அவன் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி மரியாதை கொடுக்கப்படானா இதில் என்ன சொல்றது, பாவம், அவன் புத்தி சுவாதீனத்தில் இந்த அவமானப்படுத்தினானால் அவனுக்கு தண்டனை இல்லை, கிளியர். ஆனால் அவன் புத்தி சுவாதீனம் சரியாகி அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கிறானே, ஆகையினால இதுக்கு பிராயசித்தம் பண்ணணும்டா. அப்ப ஹரிச்சந்திரன் சொல்றான், எனக்கு தேவை அஸ்வமேத யாகத்தை பண்ணணும், நீங்களெல்லாம் வழி பண்ணணும், அதுக்கு பிராயச்சித்தமும் நீங்களே தான் சொல்லணும், நான் என்ன பண்றது சொல்றார். அந்த இடத்துல சந்துக்கள் இருக்கிறார். யாரெல்லாம் கேட்டான், ஹரிபக்த சந்த சங்க ஜாலே ஹோம் அநேக, ஹரிபக்த சந்த சங்க ஜாலே ஹோம் அநேக, யாமாஜி நிஷ்டாங்க காம் ஹீம் ஏக, யாமாஜி நிஷ்டாங்க காம் ஹீம் ஏக, ஹரிபக்த சந்த சங்க ஜாலே ஹோம் அநேக, हरि भक्त संत संत जाले को घने, वसिष्ठ वामदेव जापाली कश्यप प्रभु विश्वामित्र दुर्वासारीत अत्रि मंगल विधि होत्रिकालव मार्कंडेय असीता, हरि भक्त कण्वाधि मुनि भरजग उभयाजग भरद्वाज गौतम वैव पराशर व्यास सर्दा तप मुक्तर मौत्रिक कश्वर वाल्मीकर वरुणर अगस्त्य, हरि भक्त संत संत जाले को गले, मदंग जातु कर्ण सुदीक्षण सतानंद सत्यव्रत सत्य तपस आसूरि नारदर तौमियर अंगीरसर कालिंदर मांडवियर गर्गर गदक्षतर ओदा धूमके, हरि भक्त संत संत जाले को गले, जलभ्यवर ऊर्ध्व तेजस
சங்கர் லேகிதர் போதாயனர் யக்ஞவல்யர் மருகிருது புலஸ்தியர் புலகர் யச்சகேது ஆஸ்வலாயனர் ஆபஸ்தம்பர் மரிஷி பப்ரு ஹரி பக்த சந்த சங்க ஜாலே ஹோ மனேக யாமாஜி நிட்டாங்க காம்ஹீங்க ஹரி பக்த சந்த சங்க ஜாலே ஹோ. இவெல்லாம் யாருன்னா இந்த அபிபாவனம் தெரிஞ்சா இதுல ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஆபஸ்தம்பம், ஆகவலாயனம், போதாயனம், அல்லது என்ன சொல்றத யஜ்ஞவல்யம், கண்வர். இப்படி வேதங்களை புராணங்களாக உலகத்துக்கு தர்மத்தை நடத்தக்கூடிய அந்த முனிவர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். ஏன்னா இதில் பாரபட்சமே இல்லை. அத்தனை பேரும் காவேரி ஸ்நானம் பண்ணணும். இந்த வேதத்துக்கு அந்த கிடையவே கிடையாது. அந்த வேதத்தில் சொன்னா தானே நீ எஜ்ஜன்னு போவ. இந்த வேதத்தினோட உபத்தில் இருக்கக்கூடிய அந்த சாக்கையை பின்பற்ற அத்தனை முனிவர்களும் கேட்டா அத்தனை பேர் முன்னிலையிலையும் சொல்றான். அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு இந்த பிரம்மாத்தி தோஷம், அந்த முனிவரை தவசிரேஷ்டரை உதாசீனப்படுத்துறதுக்கு தோஷம் என்னன்னு கேட்டான். சொல்றேன் கேளு. இது சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்கு. யாருன்னா அது யாருன்னு கேட்டா, நாதர் முடி மேல் இருக்கும் நகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, பாதாளத்தில் குடிகள் கொண்டு செல்லும் பாம்பே, பைய நின்று விளையாடு பாம்பே, விளையாடு பாம்பே, விளையாடு பாம்பே, விளையாடு பாம்பே. பாம்பினுடைய தலைவன் ஆதிசேஷனுக்கு தான் தகுதி. இந்த ஆதிசேஷனுக்கு 1000 தலை 2000 நாக்கு. இந்த 1000 தலை 2000 நாக்கோட 10000 வருஷம் இந்த காவேரி புராணத்தை சொல்றானா சொல்ல முடியலையா? இந்த காவேரியுடைய மகிமையை பாருங்கோ. ஆதிசேஷன் என்ற அந்த நாகப்பாம்பு 2000 நாக்கை கொண்டு 1000 தலைகளை கொண்டு 10000 வருஷம் காவேரியினுடைய மகத்துவத்தை உணர்த்தணும்னு நினைக்கிறார். அவரால் முடியலை. அப்படிப்பட்ட புராணத்தை அகஸ்தியரும் நாரதரும் நமக்கு எளிமையாக சொல்லிக் கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட அந்த புராணத்தை தான் நாம் முதல் அத்தியாயத்தில் சொல்லின்னு இருக்கோம். இந்த முதல் அத்தியாயத்தில் மேற்கண்ட ரிஷிகளெல்லாம் வேற ஒன்றும் அல்ல. இதில் சில பேர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டானாம். இந்த முனிவர்களில் சில பேர் வானப்பிரஸ்தர்களாக இருப்பா, இன்னும் சில பேர் பிரம்மச்சாரிகளாக இருப்பா, இன்னும் சில பேர் வாயு பட்சர்கள், வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சுருப்பா, இன்னும் சில பேர் காய்ந்த இலைகளை சாப்பிட்டு கொண்டிருப்பார். ஆனால் அத்தனை பேரும் மிகச்சிறந்த சத்வகுணங்களை கொண்டாடவர். அப்படிப்பட்ட ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து இந்த துலாக்காவேரி மகாத்மியத்தை கேட்டு, இதை நீயும் கேட்பாயாக. அப்படி கேட்கும் பொழுது சர்வ பாபங்களும் உனக்கு ஹரமாகி நீ இந்த அஸ்வமேத யாகத்தை செய்யக்கூடிய ஒரு தகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சன்னகாதியோகீந்திர தும்புரு நாரத ஜலனுதம் தும்புரு நாரத ஜலனுதம் சங்குலே தினகர கோடி சமானம் சமோஜன திவ்ய மனோகர மணிமய மண்டபே. சனகாதி முனிவர்கள் எல்லாரும் திவ்யமான மணிமண்டபத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு துவாரபந்தனம் சொல்லக்கூடிய மேற்கு வாசல்ல காத்துன்னு இருக்கா. மேற்கு வாசலுக்கு ரட்சணம் பண்றவா பாகவதத்தில் ஏன்னா நாமசங்கீர்த்தனத்தில் உண்டானது எடுக்கிறோம். சனகாரி முனிவர்கள் மேற்கு வாசலில் காவல் காத்திருக்கா. இப்படி இருக்கா அந்த மேற்கு வாசலில் இவர். அப்படிப்பட்ட சனகாரி முனிவர்கள் பெருமாளை சேவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அப்படி என்றால் பெருமாளை சேவிக்கக்கூடியவர்கள் இங்கும் காவேரியை சேர்க்கிறார்கள் என்றால் இது சாட்சாத் நாராயண ரூபம். என்ன சாட்சாத் நாராயண ரூபம். இந்த நதியே நாராயணன். ஏன்னா ஆதியில் நமக்கு இருந்தது கங்காதி அப்படின்னு சொன்னார். இதுக்கு நான் அழகா சொன்னார். ஆதின்னா அதுக்கு மேலே
அதுபோல ஆதிநாராயணன் அந்த ஆதியிலிருந்து மகாவிஷ்ணுவே காவேரியை சொல்கிறான். அதனால தான் ஒருவேளை அதுக்கு ஒரு சிறப்பு வேணும்னு சொல்லிட்டு காவேரி கொள்ளிடம் குறுக்க மறித்தவனே அப்படின்னு மறிச்சுன்னு இருக்கான் போல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பகவான் நாராயணன் இந்த காவேரி புராணத்தை இது சரி, இந்த முனிவர்களில் முன்னாடி அகஸ்தியரும் நாரதரும் சொல்வது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே பிரத்யட்சமானாராம். சாட்சாத் மகாவிஷ்ணு அந்த இடத்துல பிரத்யட்சமாகிறதுல இப்போ என்ன, இந்த இடத்துல மகாவிஷ்ணு பிரத்யட்சமாகும் போது இந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணி இந்த காவேரியில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணி இங்கு யாருக்கெல்லாம் பித்ருக்களுக்கு நீங்கள் தானங்கள் கொடுக்கிறீர்களோ அதுக்கு பிரத்யட்ச மகாவிஷ்ணுவே சாட்சி. ஆக இந்த தீர்த்தக்கரையில் தான தர்மங்களை கொடுக்கறதுக்கு ஸ்ரார்த்தம் முதற்கொண்டு ஸ்ரார்த்த சம்ரட்சகர்னு மகாவிஷ்ணுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த மகாவிஷ்ணு பிரத்யட்சமாயிடுறார், என்ன அவரும் பிரீத்தியாகிறார். அதனால தான் இந்த காவேரி தீரத்தில் கதையை கேட்டு சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி பித்ருக்களையும் நினைப்பவர்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த காவேரி புராணத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே இந்த ஜென்மம் என்ன புண்ணியம் பண்ணினதோ. ஹரிச்சந்திரனே இந்த ஜென்மம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவா இத்தனை பேர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கா, இதை கேட்க போறவா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட புண்ணியமான ஒரு விடயத்தை சொல்றோம். சௌனகர் சொல்றார், அகஸ்திய நாரத முனிகளே, நீங்கள் இனிமே அஸ்வமேத யாகத்தை செய்யக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அந்த பிராயச்சித்தமான காவேரி புராணத்தை இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதற்கு ஐப்பசி மாத காவேரி துலா காவேரியுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இந்த துலா காவேரி என்னன்னா, துலா மாசத்தில் எப்படி துலா மாசம் என்பது ஐப்பசி மாசம். இந்த ஐப்பசி மாசத்தில் சூரிய பகவான் துலா ராசியில் பிரவேசிக்கின்றார். ஐப்பசி மாசத்தில் துலா ராசியில் பிரவேசிக்கின்றார். இந்த ஐப்பசி மாதத்தில் துலாவில் சனீஸ்வர பகவான் உச்சத்தில் இருப்பார். எப்படி சனீஸ்வர பகவான் உச்சத்தில் இருப்பார். ஆக ஒரு ஜாதக ரீதியாக சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்குமேயானால் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஏன்னா இவா ரெண்டு பேரும் தான் ட்ரபிள் கொடுக்குறவா. இவா உச்சஸ்தான சனியும் அந்த இடத்தில் சூரியனும் சேர்ந்தால் அது மிகச்சிறந்த ஸ்தானம். அப்படிப்பட்ட ஜாதக ரீதிதான் ஐப்பசி மாதத்தில் சூரியனும் உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய தொந்தரவுகளை போர்க்கக்கூடிய இடத்தில் சூரியன் இருக்கிறான். ஆகையினால் ஐப்பசி துலா விசேஷம். அப்படி ஐப்பசி மாத துலா காலத்தில் சகலவிதமான ஹரங்களை போக்கக்கூடிய அந்த நதியிலே நீ எப்படி இருக்கணும்னா, சாதாரண இந்த காவேரி இல்லை, இந்த காவேரி எப்படிப்பட்ட காவின்னா, பாபம் கழுவிடும் பொன்னி, பாபம் கழுவிடும் பொன்னி, செய்த பாபம் அழித்திடும் பொன்னி, செய்த பாபம் அழித்திடும் பொன்னி, பூரண புண்ணிய நதி நீ பொன்னி, பூரண புண்ணிய நதி பொன்னி, காவேரி நதியினின் பெருமை எல்லாம் நாவால் சொல்லவும் வேண்டும். காவிரி நதியில் பெருமைகள் எல்லாம் நாவால் சொல்ல வேண்டும். நீங்கள் காதால் கேட்கவும் வேண்டும், நீங்கள் காதால் கேட்கவும் வேண்டும். மிக கவனத்துடன் கேட்க வேண்டும், மிக கவனத்துடன் கேட்க வேண்டும். கேட்டால் பாபம் கழுவிடும் பொன்னி, கேட்க பாபம் கழுவிடும் பொன்னி, கேட்டால் பாபம் அழித்திடும் பொன்னி, கேட்டால் பாபம் அழித்திடும் பொன்னி. காவேரி நதியின் நீர்த்திவலைகள் ஒவ்வொன்றும் புண்ணிய தீர்த்தம். காவேரி நதியில் நீர்த்திவலையாம் ஒவ்வொரு புண்ணியம் சொல்லும். காவேரி நதியின் நீர்த்திவலை எல்லாம் ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தம். காவேரி நதியின் நீர்த்திவலையெல்லாம் ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தம். அதில் உள்ள மணலெல்லாம் ஒவ்வொரு பொடியும் ஒவ்வொரு புண்ணிய தேவதை. அதில் உள்ள மணல் பொடி எல்லாம் ஒவ்வொரு திவ்ய தேவதை. அண்ணா சொன்னார், நீர் திவலைகள் மேலே பட்டாலே போருமா. காவேரி இந்த ஐப்பசி மாசத்துல தான்
எஸ்பெஷலி 3 மாதம் சொல்லியிருக்கு. இன்னும் பெரிய பெரிய கதைகள்லாம் வருது. ஐப்பசி மாதம், மாசி மாதம், அதுவும் மாசி மாதத்தில் காவேரி. இதில் 50-50. ஏன் மாசிக்கு போகிறோம்? அதுலேயும் ஜோசிய கணக்கு ஒன்று இருக்குது. மாசி கும்ப மாதம், கும்பராசிக்கு அதிபதி சனி. அப்போ சனியும் சூரியன் அங்கே போகிறா. ஆகலாம் இதே காம்பினேஷன் அங்கே வருது. ஆனால் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோசிய அஸ்ட்ராலஜி என்ன சொல்கிறது சொல்யூஷன் ஒரு 50-60% கிடைக்கிறதுனால மாசி மாதத்தில் இந்த நீர் திவலைகள் எல்லாமே புண்ணிய தீர்த்தமா. என்னன்னா 66 கோடி புண்ணிய தீர்த்தங்கள்னு அண்ணா சொன்னார். 66 கோடி, 1 இல்லை 2 இல்லை, 66 கோடி தீர்த்தம். அப்போ இந்த மணல்லாம் என்னன்னா, மணல் எல்லாமே தேவதைகள், பெரிய பெரிய தேவதைகள், சாதாரண தேவதைகள் அல்ல. ஆகையினால தான் ஒருவேளை காவிரியில் தண்ணி வரலைன்னா கூட அந்த மணலையாவது எடுத்து தேய்ச்சிக்கொண்டு மகாபரிவா சொன்னதாக அண்ணா சொன்னார். மிக அருமையான விடயம். காவிரியில் தண்ணி வரலைன்னு கவலைப்பட வேண்டாம். அந்த மண்ணை எடுத்து சிவ 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 சம்போ, நமோ நாராயணா நாராயணா நாராயண இப்படி சொல்லினாலே போருமா. அது ஒரு மகா பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், அதுவே பாவத்தை ஹரம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நதியில் சிறந்த பாக்கியம் எல்லாம் இதில் ஸ்நானம் பண்றவா, அந்த தீர்த்தத்தை எடுக்கிறவா அத்தனை பேருக்கும் மோட்ச பிராப்தியே கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த துலா மாசத்துல இந்த காவேரிக்கு மிகச்சிறந்த ஒரு விஷயம் எப்படி வருதுன்னா, கங்கையிலிருந்து நர்மதையிலிருந்து அனைத்து புண்ணிய நதிகளும் அவளுடைய பாபத்தை போக்குவதற்காக 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாத கடைசி தேதி வரை இங்கே ஸ்நானம் பண்ணி, அவளே இங்கே ஸ்நானம் பண்ணி அர்க்கியபாத்தியங்களை கொடுத்து அவளுடைய பாபத்தை துவரச்சிக்கிறா. கார்த்திகை மாதத்தில் முடவனும் பாருங்கோ, முடவனுக்கு அருள் கொடுக்கறது 2 பேர் தான். குப்ஜைக்கு அருள் கொடுத்தது சாட்சாத் கிருஷ்ணன், அடுத்தது முடவனுக்கு அருள் கொடுத்தது இந்த காவேரி தான். அப்ப எப்படிப்பட்ட, அப்ப முடவனுக்கு அருள் கொடுத்த கிருஷ்ணன் பலம் என்றால் இந்த காவேரியும் பலம். அப்ப இவா 2 பேரும் காவேரியும் கிருஷ்ணனும் ஒன்றுதான் என்று சொல்லி அந்த கிருஷ்ணன் பிரத்யட்சமாக ஆளிலை கிருஷ்ணனாக தவழ்கின்ற கிருஷ்ணனாக அருள் கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் தலக்காடு க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய கஜாரண்யம். அங்கிருந்து மென்மேலும் தொடர்ந்து இந்த காவேரி புராணத்தை இந்த வருடத்திலேயே இந்த மாதத்தின் நடுவில் நாம் இந்த உலகத்திற்கு அளிக்க முயற்சி செய்வோம். ஆக காவேரி புராணம் ஆக்னேய புராணத்தில் முதல் அத்தியாயத்தில் காவேரியினுடைய பெருமைகளை மட்டும் சொல்லி, இன்னும் நிறைய இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. ஆகவே இன்றைய நிகழ்ச்சி தொடர்ந்து முடித்துக்கொண்டு மேலும் இதை வளர்வதற்கு நீங்கள் அனைவரும் ஆசிரியருக்கு வரிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கொண்டு, ரங்கேசமாம் பாகிரங் ரங்கேசமாம் பாகி ரங்கேசமா பாகி ரங்கேசமா பாகி ரங்கேசமா ரங்கேசமா பாகி ரங்கேசமா பாகி ரங்கேசமா பாகி ரங்க பிரபு. முக்தி அளிக்கும் நல்ல மூல பிரம்மத்தின் அருள் சித்திக்க வேண்டியே நான் என்ன செய்வேன் என்று போதித்து அருள வேண்டும். குருவே போதித்து அருள வேண்டும். ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரங்க பிரபு. ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரங்க பிரபு. சகல ஜீவராசிக்கும் ஆயுளும் ஆரோக்கியமும் சந்தான சௌபாகியமும் சுகசக வாழ்வும் எப்படி கிடைக்கும் என்று ரிஷியே எனக்கு சொல்ல வேண்டும். ரிஷியே எனக்கு சொல்ல வேண்டும். ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமா. பஞ்சமகா பாபத்தை பரிகாரம் செய்து நீக்கி பரம பக்தியுடனே பரவாசுதேவனிடம் பாங்காக இணைய வேண்டும். ரிஷியே பரமபதம் கிடைக்க வேண்டும். ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரங்க பிரபு. ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரெங்கே சமாம் பாகி ரங்க பிரபு. சாட்சாத் ரங்கநாதருடைய பாதம் பணிந்து மென்மேலும் இந்த நிகழ்ச்சி நம்முடைய அண்ணா
மகாலிங்க சிறுவதிகளுடைய எண்ணத்தை ஈடேற்றும் அளவிற்கு காவேரி புராணம் உலகிற்கு சொல்ல வேண்டும் என்று என்னுடைய மனைவியினுடைய பிதாமகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அவருடைய பெருமையை சொல்லும் பொழுதே அண்ணாவே என்கிட்ட சொல்லியிருக்கார், பாரியாளுடைய தாத்தா காவேரி புராணம் சொன்னால் எப்படி கேட்கும் தெரியுமா? ஒரு பௌராணிகரை இன்னொரு பௌராணிகர் மிகச் சிறப்பாக செய்வார் என்ற தன்மை அனைத்து பௌராணிகர்களுக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் அந்த சிறந்த தன்மையை கொண்ட அண்ணா என்னை முழுமையாக ஆசீர்வாதம் செய்து மென்மேலும் எனக்கு அதிக விதமான இந்த காவேரி புராணத்திற்கான விஷயங்களை எனக்கு ஆசீர்வதித்து அருளி இந்த நிகழ்ச்சியை அன்று அண்ணா சொன்னது போல் உங்களுடைய 3வது கனிஷ்ட சகோதரனாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து என்னை மென்மேலும் தொடர ஆசி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, காவேரி புராணத்தை ரொம்ப அழகாக சொன்னார். எல்லாருக்கும் புரியும்படியுமா சொன்னார். சில பேர் எல்லோரும் உபன்யாசம் பண்ணுவா, எப்படி இருந்ததுன்னு கேட்டால் போகும்போது ஒன்றுமே புரியலையே அப்படிம்பா. அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் புரியும்படியுமா ரொம்ப தெளிவாக அந்த காவேரிக்குள்ளே எவ்வளவு தேவதைகள்லாம் இருக்கா அதெல்லாம் அழகாக சொன்னார். இவருடைய மாமனாருடைய அப்பா தான் துலா காவேரி புராணம் சொல்கிறதுல பெரிய மன்னன் மாயவர்த்தலை, பிச்சுராம சாஷல்னு பேர். அவர் துலாபுராணம் சொல்லும் பொழுது இப்போல்லாம் துலாபுராணம் சொன்னால் 500 ரூபா நோட்டும் 1000 ரூபாயும் கொடுக்குறவாள்லாம் இருக்கா. அப்போ அவர் துலாபுராணம் சொல்கிற அன்றைக்கி அரைப்படி அரிசி, ஒருத்தரி போகிற கொத்தமல்லி கட்டு, ஒரு கருவேப்பிலை, 2 வாழைக்காய், ஒரு அரையணா வச்சுருப்பா. அதுக்கு அவர் படுற சந்தோஷம் 5000 ரூபா கொடுத்தா கூட பண்ண மாட்டான். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு காவேரியில் துலாபுராணம் சொன்னவருடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ஆயிட்டார். அதுவும் முடவனுக்கு மோட்சம் கொடுத்த ஒரு பெரிய க்ஷேத்திரம் மாயவரம். 2 காலும் இல்லாமல் கடமுகத்தன்னைக்கு சுவாமியை பார்க்க வந்தான். சுவாமியை பார்க்க வரும்பொழுது 2 காலும் இல்லை அவனுக்கு, 2 காலும் முடவன்னு பேர். அந்த முடவனுக்குன்னே அரிசி போடுறதுக்கு அங்கே காத்துட்டு பார்த்தா தெரியும். அந்த முடவன் சுவாமியை பார்க்க வரும்பொழுது என்னாச்சுன்னு கேட்டால் சுவாமி தீர்த்தவாரி ஆகி அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டார். அப்போ தான் அழுதானா, உன்னை பார்க்குறதுக்குன்னு நான் நடக்க முடியல, கால் இல்லை, நான் தவிர்ந்து வந்தேன், நீ என்னென்னா கோவிலுக்கு போயிட்டியே, அதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இல்லையான்னு கேட்டானா. இப்போ சுவாமி சொன்னாராம், நாளைக்கு முடவனுக்கு மோட்சம்னு பேர், நாளைக்கு நீ வா, நீ வரும்பொழுது இப்படி வரமாட்டேன், முடவனாக வரமாட்டேன்னாலாம். முடவனாக வரமாட்டேன்னு சொன்னோடனே அவனுக்கு 2 காலம் வந்து கொடுத்தான். இந்த சுவாமி அனுகிரகத்தினால திருப்பி அவனுக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு. சாதாரண ஒரு முடவனுக்கே பகவான் மோட்சம் கொடுத்தான்னா நம்மளை மாதிரி உள்ள வழக்கெல்லாம் கேட்கணுமா? அந்த கதையை ரொம்ப அழகான முறையில் விஸ்தாரமாக சொன்னார். இன்னும் அவர்கிட்ட விஸ்தாரமாக கேட்கணும் எல்லாரும். அடுத்த வருஷம் ராதா கல்யாணத்தில் 3 நாளைக்கு ராத்திரி இந்த காவேரி புராணத்தை வச்சுருவோம் அப்படின்னு நாராயணங்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரும். ஏன்னா அது மாதிரி வச்சு கேட்கணும். இது மாதிரி சொல்கிறவாள்லாம் நாட்டில் குறைஞ்சி போயிட்டா. அதோடு இல்லை, பஜனையிலையும் அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது, இந்த உபன்யாசம் பண்ணுறதுலேயும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது, டபுள் டிகிரி அவர்கிட்ட இருக்குது. ஆமாம், அப்படி இருக்கும்பொழுது அவரை நாமெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். அவர் நான் நாராயணன் சொல்கிறார், எனக்கு தெரியாமல் போயிடுது, 4 டிகிரி இருக்குங்கிறார் அவர்கிட்ட. ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணால்னு அத்தனை பேருடைய அனுகிரகமும் அவருக்கு பூர்ணமாக இருக்கிறதுனால அவர் பல்லாண்டு 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 பல கோடி 100 ஆண்டு நான் வாழணும்னு நாம் எல்லாரும் அந்த ஐயப்பங்கிட்ட பிரார்த்திப்போம். நம்ம பார்வதி பதையே. அடுத்த நிகழ்ச்சி நம்முடைய சுவாமி உரியடி கோலத்தில் பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். இங்கே ஆரம்பிக்கும் போது முதல் வருஷம் ராதா கல்யாணம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்குன்னு பாருங்க. இந்த உரியடி உற்சவம் சுவாமி நேர காவேரிக்கு போய் கால்வாய்க்கு போய் அந்த காவேரி ஒரு பெண்ணாக மாறி நீங்கள் கொடுக்கக்கூடிய அர்க்கியபாத்தியத்தெல்லாம் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கா? கிருஷ்ணர் போய் காவேரியில் பூஜை பண்ணிட்டு, நல்லா பாருங்க, கிருஷ்ணர் போய் யமுனையில் பூஜா பண்ணிட்டு வர்றது மதுரா. என்னது? மதுரா. கிருஷ்ணர் போய் காவேரியில் பூஜை பண்ணிட்டு காளியர்த்தனம் பண்ணுறது மாந்தை. மாவே பெருசுன்னா மா ரொம்ப பெருசு இல்லையா? ஆகையினாலே மாந்தையில் விசேஷம் என்னன்னா
பெருமாள் கிருஷ்ணன் காவேரியில் போய் காவேரி தாய்க்கு சகோதரிக்கு அந்த காவேரி புண்ணிய நதிக்கு ஒரு அர்க்கியம் கொடுத்து பூஜை பண்ணி கௌரி பூஜை பண்ணி அவர் திருப்பி வரும்போது உரியடி உற்சவம் நடக்கும். அனைத்து பாகவத உத்தமர்களும் அனைத்து பாகவத பெரியவர்களும் பொதுமக்களும் கிராமத்து ஜனங்களும் சேர்ந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்றைக்குமே நம்ம போலீஸ் நாராயணன் நான் சொன்னால் ஒரு வெயிட் ஜாஸ்தி, நான் சொன்னாலும் வரணும்னு நினைக்கத்தான் செய்வா, அவர் கூப்பிட்டா வந்துருவா. இந்த கிருஷ்ணன் மந்தமேச்ச அழகரை பார்க்கறதுக்காகத்தான் இந்த காவேரி நிர்த்தனமாடி வந்தாளாம். நடன காவேரின்னு பேர். ஏதோ தெரியாமல் எல்லாம் நாட்டா வாக்கியான்னு சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கு பேர் நடன காவேரி. நிர்த்தனம் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்தாளாம். அப்போ ஏற்பட்ட காவேரிக்கு கிருஷ்ணன் புறப்பட போகிறார். கிருஷ்ணனோடையே எல்லாரும் சேர்ந்து வருவோம். பிள்ளையார் கோயிலேருந்து திரும்பி வந்து உரியடி உற்சவத்தை முடிச்சுட்டு திரும்பி வருவாங்க. நாளை கார்த்தால எப்பவும் போல் 7 மணிக்கெல்லாம் நந்தோத்சவம். இந்த நந்தோத்சவம் காவேரி தண்ணி ஓடுறதுனால இந்த ஆத்தாங்கரையோடு சரி இந்த தடவை காவேரியில் இறங்கி சில நிகழ்ச்சிகள்லாம் பண்ண போகிறாங்க. எல்லாரும் பாருங்கள், எப்படி சுவாமி தேர்த்தவாரி கொடுக்குறாரோ அந்த மாதிரி சுவாமி இறங்கும்போது எல்லாரும் ஸ்நானம் பண்ணலாம். நாளைக்கு பெரிய பாக்கியம் அது. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் பால் தயிரோடு தான் போகிறோம். இந்த பால் தயிரையும் ஒரு அலம்பி விட்ட மாதிரி ஆகிடும், ஸ்நானம் பண்ண மாதிரி ஆகிடும். டபுள் பர்பஸ்ஸு சால்வ் ஆகுது. ஆகவே எல்லோரும் இங்கே இருந்துட்டு மெதுவாக போயிட்டு கார்த்தால 9:30 மணிக்குள்ளே திரும்பி வந்து திருப்பி ராதா கல்யாணத்தை ஆரம்பித்து மத்தியானம் சகாலத்தில் ஒரு 1:30 மணிக்கெல்லாம் முடித்து உங்களுக்கெல்லாம் பசி இல்லாமல் ஆகாரம் போடணுன்னு எங்களுடைய அபிப்பிராயம். எல்லாரும் பொறுமையாக இருந்து இதை கேட்டு கண்டுகளித்து எல்லாம் வல்ல நவநீத நர்த்தன கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் பூர்ண புஷ்கலாம்பா சமேத ஹரிகரபுத்தருடைய அனுகிரகத்தாலும் எல்லோரும் சௌக்கியமாகவும் அமோகமாகவும் ஒரு குறைவும் இல்லாமல் இருக்க என்னுடைய குலதெய்வமான சாஸ்தாவை மீண்டும் பிரார்த்தனை செய்கிறேன். ராதே கிருஷ்ணா.